சங்குப்பூ நிறையா இருந்தது. சண்டே அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வச்சு இடியாப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அடுத்து வந்துட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த கலர்லாம் நல்லா இறங்கிரும். இதை கழுவுன தண்ணியே பாருங்கள் நல்லா கலராக இருக்குது. அதுக்கப்புறம் கொதிக்க விட்ட தண்ணியில் இன்னுமே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இடியாப்பம் மாவில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எப்பவும் போல் மாவு ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். இதில் டேஸ்ட்டெல்லாம் வந்து மாறவே மாறாது. நம்ம நார்மல் இடியாப்பம் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சங்குப்பூவில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. காலையில் வெறும் வயிற்றில் இந்த டீயை குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுகர் உள்ளவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த சங்குப்பூ. எதையுமே உடனே சாப்பிட்டு உடனே அதோட சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் வந்துட்டு அதோட ரிசல்ட்டே நமக்கு கிடைக்கும். இந்த இடியாப்பத்துக்கு கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஊற வச்ச கொண்டக்கடலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட்டு, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வேக விட்டுக்கலாம். இது வேகிற அந்த டைமில் வந்துட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு சோம்பு, மிளகு, ஏலக்காய் 3 ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, வேக வச்ச கொண்டக்கடலையிலையும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இந்த கொண்டக்கடலையோட இதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, சால்ட் இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பட்டை, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கடலைக்கறி சூப்பராக இருக்கும். இதை வந்து தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இடியாப்பத்தை விட. இதுக்காகவே மதியம் தயிர் சாதமும் பண்ணி சாப்பிட்டாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.